வணக்கம். யூடியூப் பிரைவேட் சேனல். தமிழகத்தில் 2026 தேர்தலில் நான் வேட்பாளராக நின்று தமிழகத்தில் முதலமைச்சர் என்ற ஒரு பதவியை நான் கையில் எடுப்பேன் என்று பகிரங்கமாக ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியின் பெயரை வெளிப்படுத்தி அவர் இப்போ தமிழகத்தில் களம் இறங்கியிருக்கிறார் என்பது தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாபெரும் அரசியல் கட்சிகள் எவ்வளவோ இருக்குது. அவ்வளோ இருக்கும்போது கூட திமுக அதிமுக தவிர வேறு யாருமே தமிழகத்தில் ஆட்சியிலே இருக்க முடியாத நிலை 60-70 ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சியின் பெயரை சூட்டி அவர் தமிழகத்தில் வலம் வந்துட்டுருக்கார். அது இல்லாமல் அவர் 2026 தேர்தலில் நான் முதலமைச்சர் ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்து அவர் இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேயுமே ஒரு ரகசிய பார்வை, அதாவது அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தமிழக மக்களிடத்தில் போய் அவர் ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் அந்த மாபெரும் மாநாட்டில் என்ன சொன்னார்னா, மதுரையில் நான் ஒரு தொகுதியில் நான் நிற்பேன், அங்கே நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி நடிகர் விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள். ஆனால் இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரியில் அவர் தர்மபுரி தொகுதியில் நான் முதலமைச்சர் தேர்தலில் நான் அங்கே போட்டியிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்த மாதிரி வார்த்தைகள் வெளிப்பட்டுருக்கு. ஆனால் தர்மபுரியை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா தர்மபுரியில் திமுக அதிமுக வராது. அங்கே வரக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அங்கே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்குது. இருந்த போதிலுமே அந்த இடத்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தட்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில் இவர் தர்மபுரியில் நிற்பதாக ஒரு வாக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இருக்கட்டும். ஆனால் இவர் இந்த அளவுக்கு பேசுவது எந்த ஒரு காரியத்துக்காக வேண்டி தமிழ்நாட்டில் இவர் அரசியலுக்குள்ளே களம் இறங்கியிருக்காருங்கிறது தெரியாது. தூண்டுதல் காரணமாகவா அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இவருக்கு பகையானவர்களா என்பதும் தெரியலை. ஆனால் இவர் இந்த தமிழகத்தில் எந்த ஒரு நிலையில் இந்த கட்சியை வளர்த்து கொண்டு வருவார் அப்படிங்கிறது தெரியலை. ஆனாலும் தமிழக மக்கள் கண்டிப்பாக அவரை வரவேற்பாங்க. அதுபோல் எங்களுடைய இந்த யூடியூப் ப்ரைவேட் சேனல்லையும் நாங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் களம் இறங்கியிருக்காரு. அவரை நாங்கள் வரவேற்றிருக்கோம், ஆதரிச்சிருக்கோம் அப்படிங்கிற எங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் இப்போ இதை கடந்து வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா 2026 முதலமைச்சர் தேர்தலில் இப்போ 2வது தமிழகத்தில் ஒரு பெண்மணியாக எல்லாத்துக்குமே தெரியும், சசிகலா மேடம், அதாவது சின்னம்மா, அவங்க தமிழகத்தில் 2026 களம் இறங்க இருக்காங்க. புரட்சி தலைவி சலங்கை ஒளி சசிகலா அம்மையார் அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் அவங்க போட்டி இடுவதற்குண்டான வேலை எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தமிழக மக்கள் மூலியமாகவும் அவர்கள் கொடுக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் அந்த வார்த்தைகளை வச்சு எங்களுடைய சேனல் மூலியமாக நாங்கள் புரட்சி தலைவி சலங்கை ஒளி சசிகலா அம்மையார் அவர்களை நாங்கள் தமிழகத்தில் 2வது ஒரு பெண்மணியாக நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் சேனல் மூலியமாக. அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழக மக்களுக்கு சின்னம்மா அப்படிங்கிற அனைவருக்குமே தெரியும். ஆனால் இப்போ 2026 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு முழுமையாக பார்த்தீங்கன்னா இனி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளே தமிழக மக்கள்கிட்ட எந்த மாதிரி இவங்களுடைய முகப்பாகனையை காமிச்சு தமிழக மக்கள் இடத்துல எப்படி அவங்க போட்டு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது இனி நாட்கள் போகும் பொழுது எங்களுடைய சேனல் மூலியமாக ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்துவோம். காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்து இவங்க அரசியல் கற்றுக்கிட்டவங்க. அது இல்லாமல் செல்வி ஜெயலலிதா அம்மையாருக்கு உறுதுணையாகவும் ஜெயலலிதா அம்மையார் தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்குமே ஒரு வலது கை போல் நின்றவங்க தான்
புரட்சி தலைவி சலங்கை சசிகலா அவர்கள் என்பது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. ஆனால் இன்று அவங்க தமிழகத்தில் வந்து களம் இறங்குறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் அவர்கள் தேர்தலில் நின்று தமிழக மக்களை ஆதரிப்பேன், அம்மா வழிபாட்டில் நான் நிற்பேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்து வருவதால் அவர்களை வந்து எங்களுடைய இந்த சேனல் மூலியமாகவும் தமிழக மக்களின் வாய் வார்த்தை வைத்தும் ஆதரிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம்.